ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்று மாம்பழ சர்பத் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். அடிக்கிற வெயிலுக்கு மாம்பழத்தை இப்படி சர்பத்து செஞ்சு குடிங்க, குளு குளுன்னு இருக்கும். தேவையான பொருட்கள்: சப்ஜா விதை 1 ஸ்பூன் ஊற வைத்தது, மாம்பழம் 1 கப் துண்டுகளாக்கப்பட்டது, பால் 1½ கப், கண்டென்ஸ்ட் மில்க் 200 கிராம், குங்குமப்பூ சிறிது நீரில் ஊற வைத்தது, ஐஸ் கட்டிகள் சிறிது, மாம்பழம் 1 பொடியாக நறுக்கியது, மாதுளை சிறிது, பிஸ்தா பொடியாக நறுக்கியது, பாதாம் சிறிது பொடியாக நறுக்கியது. செய்முறை: முதலில் சப்ஜா விதையை ஒரு கிண்ணத்தில் ஊற வைத்து சிறிது குங்குமப்பூவை நீரில் ஊற வைக்கவும். பின்பு மிக்சியில் 1 கப் மாம்பழத்தை சேர்த்து அதனுடன் 1½ கப் பால் ஊற்றி நன்கு அரைக்கவும். அரைத்ததை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அத்துடன் 200 கிராம் கண்டென்ஸ்டு மில்கை கலக்கவும். அதனுடன் ஊற வைத்த குங்குமப்பூ நீரை ஊற்றி அதனோடு ஐஸ் கட்டிகளையும் ஊற வைத்த சப்ஜா விதைகளையும் கலந்துவிட வேண்டும். பின்னர் பொடியாக நறுக்கிய மாம்பழ துண்டுகள், சிறிது மாதுளை, பொடியாக நறுக்கிய பிஸ்தா மற்றும் பாதாமை சேர்த்து கலந்தால் சுவையான மாம்பழ சர்பத் தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.